ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். ஜூனியர் விகடன் பத்திரிகையில் தூக்கிட்டு போய் நான் கொடுத்தேன் கலைஞர்கிட்ட. ஐயா இதை படிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். என்னன்னார், திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் உங்களோட சேர்ந்ததுனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு ஒரு அனாலிசிஸ், ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் பட்டுன்னு சொன்னார், அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதியில் 5 இடம் கைப்பற்றி இருக்கிறமே அது உங்களால் தானே கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம், அது உங்களால் தானே கிடைத்தது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அவரை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான நம்பிக்கை உள்ளவர் அல்ல, அந்த பக்குவம் உள்ளவர். ஆனால் பார்வை உள்ள மற்றவருடைய பார்வை எப்படி இருக்கு? திருமாவளவனோட சேர்ந்ததுனால அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால் மற்ற சாதிக்காரங்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணியில் திருமாவளவன் போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பேச்சு இருந்தது. ஆனால் அவங்க சாத்திரம் பார்க்குறவங்க, நாழி நட்சத்திரம் பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, எந்த ஜோசியக்காரனும் ஒருத்தன் திருமாவளவனோட சேருங்க யோகம் வரும்னு கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. கூட்டணிக்கு முதல் ஆளாக கூப்பிட்டு என்னோட கைகுலுக்கி என்னோட ஒப்பந்தம் போட்டு முதல் கூட்டணியை உருவாக்கி வைக்கக்கூடிய அந்த சுழியை போட்டது அது பிள்ளையார் சுழியில் திருமா சுழி. முதல்ல கூட்டணி சுழியை நான் தான் போட்டோம். அதுக்கு பிறகு வைகோ வந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை தலைகீழ புரட்டி போட்டிருக்கு அந்த கூட்டணி. இதுவரையிலும் ஆட்சியை பிடிக்கலன்னு நினைக்கலாம், ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இந்த 50 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் பலவீனமான ஆளுங்கட்சி வலுவான எதிர்க்கட்சி உருவானதே இல்லை. இந்த தேர்தலில் பலவீனமான ஆளுங்கட்சி வலுவான எதிர்க்கட்சி, அந்த வலுவான எதிர்க்கட்சி என்கிற கட்டமைப்பு உருவாக்குனது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டணி அரசு உருவாவதற்கான ஒரு சூழலும் இன்னைக்கு உருவாகியிருக்கு. இதை முன்கூட்டி உணர்ந்து பல்வேறு காரணிகளை கொண்டு கண்டறிந்து அண்ணன் சி வி ராஜராஜன் அவர்கள் சொன்னார் என்பது வேறு, அவருடைய கணிப்பு அது. ஆனால் இந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டு ஒரு பலவீனமான ஆளுங்கட்சி நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்று பழமொழி சொல்வார்களே, அப்படி எந்த நேரத்திலும் இந்த ஆட்சி கவிழுமோ என்கிற அச்சத்தில் காங்கிரஸ்காரனுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு வந்தால் கவிழலாம். ஏன்னா மற்ற யாருக்கிட்டுமே இவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு 22 இடங்கள் கொண்ட கட்சி எதுவுமே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி 18 தான், கம்யூனிஸ்டுகள் 2 8 7 தான், ஆளுக்கு 7 8 தான் வச்சுருக்காங்க, 6 1 7 1 நினைக்கிறேன். மற்ற யாருக்கிட்டையும் இந்த போதிய இடங்கள் கிடையாது. கலைஞருக்கு தேவை இன்னும் 22 இடங்கள் தேவை. ஆனால் 22 இடங்கள் குறைவாக இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் 184 இடங்களில் வெற்றி பெற்று 1969 ஆட்சி பிடிச்ச திமுக இன்னைக்கு வெறும் 96 இடத்துல வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. இந்த நிலை தலைகீழாக மாறியதற்கு விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, மதிமுக கூட்டணி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அறிவியலை மற்றவருக்கு அவர் சொல்லித் தருகிறார். ஆகவே அண்ணன் சி வி ராஜராஜன் அவர்களுடைய இந்த பயணம் ஒருபோதும் தடைபடாது. அவருடைய இலக்கை அவர் எட்டுவார். அவருடைய வழியிலே நின்று நானும் இந்த பணியை ஆற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுவது அவருடைய தமிழ் உணர்வின்பால் வெளிப்படுகிற அந்த உணர்ச்சி என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் போய் அவர் மாதிரி ஒரு உளவியல் அடிப்படையில் சொல்ல முடியாதுல்ல, எனக்கு தெரியாது, அந்த ப்ராசஸ் தெரியாது, அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் தெரியாது, உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர் ஏதை சொல்கிறாருன்னா அவரும் ஒரு தமிழ் உணர்வு உள்ளவர் என்கிற அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று எனக்கு அவர் ஊக்கமளித்திருக்கிறார். ஆகவே எனக்கு அவர் இந்த நேரத்தில் இந்த 50 விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை மட்டும் தந்ததும் இல்லாமல் பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்கவும், என்னுடைய கல்லூரி ஆசிரியர் மேத்தா அவர்கள் பங்கேற்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய நம்பிக்கையால் தன்முயற்சியால் கோடீஸ்வரர்களாக வளர்ந்து அதை ஒப்புதல் வாக்குமூலமாக வழங்கக்கூடிய அளவுக்கு முன்வந்து இருக்கக்கூடிய உங்களை போன்ற தன்னம்பிக்கை உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த நிகழ்வின் மூலமாக அண்ணன் சி வி ராஜராஜன் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் வெற்றி பெற, அவருடைய லட்சியம் வெற்றி பெற, அவருடைய ஆசைகள் நிறைவேற, அவருடைய வழியிலே தமிழ்நாட்டு மக்களெல்லாம் தனித்துவம் பெற நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். பெயரியல் மகத்துவத்தை பற்றி என் பார்வையிலிருந்து நான் ஏராளம் சொல்ல முடியும். ஏராளமான பெயர்கள், நாட்டின் பெயர்கள், ஊரின் பெயர்கள், மண்ணின் பெயர்கள், மனிதர்களின் பெயர்கள், கோவிலின் பெயர்கள் ஏராளமாக மாற்றப்பட்டிருக்கின்றன.
அதற்கான பின்னணிகளை உளவியல் அடிப்படையில் அல்லது அறிவியல் அடிப்படையில் சி.வி. ராஜராஜன் போன்றவர்கள் அணுகி சொல்ல முடியும். என்னுடைய பார்வையில் வரலாற்று அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் நான் பார்ப்பது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மகத்தான தலைவர்கள் காட்டிய அந்த அரசியலின் அடிப்படையிலே மட்டும்தான் இதை நான் அணுகுகிறேன். ஆகவே இந்த இரண்டு அணுகுமுறைகளும் வேறு வேறாக இருந்தாலும் கிடைக்கிற விளைச்சல் ஒன்றாக இருக்கிறது என்கிற போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வாழ்த்துக்களுக்கு நான் உரியவனோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவர் சொல்லுவதைப் போல நான் எதிர்காலத்தில் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்னால் ஆன கடமையை ஆற்றுவேனோ என்னவோ எனக்கு தெரியாது. நான் எதையும் திட்டமிட்டு இப்படித்தான் இதை நோக்கித்தான் போக வேண்டும் என்று உள்ளபடியே செய்வதில்லை. இதுதான் சரியான கடமை என்று உணர்கிற போது அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு எந்த தனிப்பட்ட முறையில் எந்த பற்றும் எனக்கு இல்லை, எந்த ஆசாபாசமும் எனக்கு இல்லை. அந்த அடிப்படையில் மக்களுக்கு ஒரு இயக்கத்தை, நல்ல இயக்கத்தை நாம் கட்டமைத்து தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைத்து தமிழர்கள் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு நம்மாலான அர்ப்பணிப்பு என்னவோ அந்த அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்கிற அளவில் மட்டுமே நான் என்னுடைய பார்வையை பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு சோர்ந்து போகிற போது, மனம் வீழ்ந்து போகிற போது உற்சாகமளிக்கக்கூடிய வகையில், ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அண்ணன் சி.வி. ராஜராஜன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் எனக்கு பயன்படுகின்றன. ஆகவே அவர் எனக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறார், எனக்கும் அவர் ஒரு தூணாக இருக்கிறார், ஒரு துணையாக இருக்கிறார் என்ற அளவிலே நான் மகிழ்ச்சி அடைந்து அவரோடு நான் இந்த நட்புறவை பெற்றதில், வளர்த்து கொள்வதில் தொடர்ந்து அதை நான் நீடிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறேன். அவருடைய வாழ்த்துதலுக்கு நன்றி கூறி அவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 928221582827.